ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்களை வச்சு சூப்பராக ஒரு க்ரீமியான ஐஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் 1 லிட்டர் அளவு எடுத்துருக்குறேங்க. இந்த பால் ஃபுல் ஃபேட் மில்க்கு, அதாவது கொழுப்பு நீக்கப்படாத பால். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா அதனுடைய ஆடைகள் எல்லாம் அப்படியே உள்ளேயே தள்ளி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா காய்ச்சிக்கலாங்க. பால் நல்லா பொங்கி வர வர நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால் கொஞ்சம் குறையிறது அளவுக்கு காய்ச்சிக்கலாம். இப்போ நீங்கள் 1 லிட்டர் பால் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 100 ml 200 ml அளவாவது குறையணுங்க. அந்த அளவு வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். இந்த பால் ஒரு சைடு காஞ்சிட்டு இருக்கும்போதே இப்போ ஒரு கப் எடுத்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம காய்ச்சி ஆற வச்ச பாலையே கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, கோதுமை மாவு, கஸ்டர்ட் பவுடர் எது வேணால் கலந்துக்கலாங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ இந்த பால் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இது போல் மறுபடியும் ஆடைகள் சேர சேர உள்ளேயே தள்ளி விட்டுறலாம். இப்போது இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துட்டு அதில் ஒரு 5 ஏலக்காய் போல் சேர்த்துருக்குறேன். ஏலக்காய் ஒரு வாசனைக்காக தாங்க சேர்த்துருக்குறேன். நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏலக்காவோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் நல்லா வாசனையாகவே இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரை பவுட்ரு அதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நீங்கள் இந்த ஐஸ்கிரீமுக்கு வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க, நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது ஸ்டவ்வு குறைஞ்ச அளவில் இருக்கட்டுங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிடுற மாதிரி ஆயிரும். மாவு சேர்த்ததுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது சீக்கிரமாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிருங்க. மாவு சேர்த்த ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே இது போல் நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ மாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறது அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. மாவெல்லாம் நல்லா வெந்து வர்றது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த அளவு வரைக்கும் கெட்டியாக வர்றது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம கலந்து வச்ச பாலை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இது போல் பால் போல் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இப்போது ஒரு டிஃபன் பாக்ஸில் நம்ம அரைச்சி வச்ச பாலை சேர்த்துக்கலாங்க. எல்லா பாலையும் முழுமையாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது டெக்கரேட்டுக்காக கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேங்க. டியூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்ட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு நம்ம டிஃபன் பாக்ஸை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம மூடி போட்டுடலாங்க. இல்லைனா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த ஐஸ்கிரீம்லேயே ஒழுகிற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் முதல் நாள் நைட்டே வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா செட் ஆனதுக்கப்புறமா எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஹோம்மேட் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதே போல் ஹெல்த்தியான ஐஸ்கிரீமை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம 3 முட்டை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஸ்வீட் வீட்டில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த ஸ்வீட் வாயில் வச்ச உடனே கரையிறது போல் இருக்குங்க. அந்த அளவு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக இது போல் 3 முட்டை எடுத்து வச்சுருக்குறேங்க.
நம்ம எடுத்து வச்ச முட்டையை ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. உங்ககிட்ட விஸ்க் இல்லை அப்படின்னா ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இது போல் விஸ்க் யூஸ் பண்ணி கிளறும் போது நல்லா க்ரீமியாக கலந்து வருங்க. ஒரு 2-3 நிமிஷம் போல் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் கரைஞ்சி நல்லா வந்துடும். இது ஓரளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்க்குறேன். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை 1 கப் அளவு சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக கலந்து வந்துடும். சர்க்கரையும் பாலும் முட்டை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது போல் மறுபடியும் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்வீட் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு அதில் டைரெக்டாக வடித்து எடுத்துடலாம். இது கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கும். இது போல் நல்லா வடிகட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்வீட் சாப்பிட்றம்போது நல்லா ஸ்மூத்தாக நைஸாக இருக்குங்க. ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா அது முழுமையாக நல்லா வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு சட்டியில் தண்ணி விட்டுட்டு இது போல் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்ச பாலையும் வச்சுட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு நல்லா மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இது ஒரு 5 நிமிஷம் தாங்க நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிரும். அதிக நேரம் தேவையில்லை. முட்டை சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிருங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே க்ரீமியாக ஜூஸியாக வீட்டிலையே ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்கங்க. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோக்கள் இருக்குங்க. விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ஒரு சீம்பால் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்குங்க. ப்ரௌன் சுகர் சேர்த்ததுனால இந்த ஸ்வீட் இந்த கலரில் இருக்குது. நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும்.